ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடியவர்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கந்த புராணத்தில் வர்ற ஒரு மிக முக்கியமான அனல் பறக்கிற போர்க்கதையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சூரபத்மனோட மகனான பானுகோபன் தேவர்களோட வான் உலகத்து மேலே படையெடுத்து போய் அங்கே என்னெல்லாம் பண்ணினான், ஜெயந்தனை எப்படி சிறைப்பிடித்தான் அப்படிங்கிறதை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானுகோபன் கோபத்தோட வீரக்கழல் ஒழிக்க தன் தந்தை சூரபத்மன் முன்னாடி போய் நிற்கிறான். தந்தையே, நமக்கு துரோகம் செஞ்ச தேவர்கள் வானுலகத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜமுகியோட கையை வெட்டின அந்த வீரனையும் இந்திரனையும் ஐராணியையும் நான் சும்மா விடமாட்டேன். அவங்களை இப்போதே போய் சிறைப்பிடித்து கூட்டிக் கொண்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். மகனோட வீரத்தை பார்த்த சூரபத்மனும், சரி மகனே, என் படையை கூப்பிட்டு போய் எல்லோரையும் சிறைப்பிடித்து வா அப்படின்னு கட்டளையிடுகிறான். பானுகோபனும் சந்தோஷமா தன் படைகளோட வீர மகேந்திர நகரத்தை விட்டு கிளம்புறான். பானுகோபன் நேரா அஜமுகி காட்டிய அந்த சோலைக்குள்ள போறான். ஆனா அங்க ஐராணியும் இல்லை, இந்திரனும் இல்லை. இதனால கோபமடைந்த அவன் வானுலகத்துக்கே படையெடுத்து போறான். இதை பார்த்து பயந்த தேவர்கள் எல்லோரும் ஓடிப்போய் இந்திரனோட மகனான ஜெயந்தன் கிட்ட முறையிடுறாங்க. ஜெயந்தன் சொல்றான், என் குரு வியாழனும் இங்கே இல்லை, தாயும் தந்தையும் இல்லை. ஆனா அதுக்காக நான் பயந்து ஓட மாட்டேன். உயிரை பற்றி கவலைப்படாம அந்த பானுகோபனோட கொடிய படையை எதிர்த்து நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வரான். அடுத்து என்ன நடந்தது? தேவர் படைகளுக்கும் அசுரர் படைகளுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடக்கிறது. ஆனால் தேவர்கள் பலமிழந்து போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜெயந்தன் மட்டும் தனியாக நின்று வீரமாக போராடுறான். ஆனால் பானுகோபன் விட்ட அம்புகளால் ஜெயந்தன் மயங்கி உடல் தளர்ந்து போயிடுறான். மயங்கி விழுந்த ஜெயந்தனை பானுகோபன் கொல்லலை. இவன் மயங்கிட்டான், இவனை சிறைப்பிடிங்க அப்படின்னு உத்தரவிடுறான். அது மட்டும் இல்லாமல் வானுலகத்தில் இருந்த மற்ற தேவர்களையும் அவங்க மனைவிகளையும் ஒன்றா கட்டி இழுத்துட்டு வராங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். பானுகோபன் சும்மா வரல, அழகாக இருந்த வானுலகம் முழுக்க நெருப்பு வச்சு கொளுத்தி சாம்பலாக்கிட்டு வரான். கடைசியா பானுகோபன் தன் தந்தை சூரபத்மன் முன்னாடி வந்து நிற்கிறான். தந்தையே, இந்திரனும் ஐராணியும் கிடைக்கல, ஆனால் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறைப்பிடித்து கூட்டிட்டு வந்துட்டேங்கிறான். வானுலகத்தையும் தீ வைச்சு அழிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். இதை கேட்டு கோபமும் மகிழ்ச்சியும் அடைந்த சூரபத்மன், இவங்க எல்லோரையும் நரகம் போன்ற ஒரு இருண்ட சிறையில் அடைங்க அப்படின்னு கட்டளையிடுறான். அப்படி ஜெயந்தனும் மற்ற தேவர்களும் சூரபத்மனோட நகரத்தில் சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க. இந்த கதையில் ஐராணின்னு சொன்னது இந்திரனோட மனைவி இந்திராணியத்தான். இனி என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.